நம்ம இப்போ எக்ஸாம்பிள் 2.16 பார்ப்போம். ஏன்னா so that the equation z square equal to z bar has 4 solution. First given z square equal to z bar அவங்களே கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன பண்ணலாம், நமக்கு இரண்டு பக்கமும் பண்ணலாம் மாடுலஸ் இருக்கலாம். அப்போ மாடுலஸ் ஆஃப் z ஸ்கொயர் equal to மாடுலஸ் ஆஃப் z bar வருங்களா. மாடுலஸ் சொல்லும்போது நம்ம மாடுலஸ் ஆஃப் பண்ணலாம், ஸ்கொயரை வெளியே எடுக்கலாம். மாடுலஸ் ஆஃப் z பாரும் ஆக்சுவலாக மாடுலஸ் ஆஃப் z ரெண்டுமே சேம் தான். இப்போ நம்ம நமக்கு வந்து ரைட் சைடு மாடுலஸ் z லெஃப்ட் சைடு கொண்டு வருவோம். அப்போ மாடுலஸ் ஆஃப் z ஸ்கொயர் மைனஸ் மாடுலஸ் ஆஃப் z வரும். இங்கே ப்ளஸ்ங்கும் போது மைனஸ் வரும், ஈக்குவல் டு 0 வந்துருங்களா. இப்போ நம்ம நமக்கு இது வந்து காமன், நமக்கு மாடுலஸ் ஆஃப் z காமன் வெளியே எழுதலாம். எத்தனை ஆகும், மாடுலஸ் ஆஃப் z மைனஸ் 1. இப்போ தெரியும் நமக்கு 2 டேர்ம்ஸ் மல்டி பண்ணும்போது 0 வந்துன்னா எய்தர் நம்ம மாடுலஸ் ஆஃப் z ஈக்குவல் 0 இருக்கலாம், ஆர் modulus of z1 minus 1 equal to 0 வரலாம். இப்போ modulus of z equal to 0 is a solution. அது ஒரு சொல்யூஷன் இருக்குது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா modulus of z equal to ப்ளஸ் வந்துருச்சுங்களா. அப்போ நம்ம ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணால் உங்களுக்கு modulus of z ஸ்கொயர் equal to 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான் வரும். இப்போ இதுக்கு ஒரு ஃபார்முலா நமக்கு இருக்குது, z into z bar ப்ராப்பர்ட்டி ஆக்சுவலாக equal to 1. அப்போ நமக்கு z bar equal to என்ன வரும், ஆக்சுவலாக 1 by இப்படி வந்துடுங்களா, டிவைட் கொண்டு வந்தீங்கன்னா. இப்போ நம்ம நமக்கு இந்த z bar equal to 1 by z நம்ம நமக்கு இந்த ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டிட் பண்ணுவோம். ஓகேவா. இப்போ ஈக்குவேஷன் 1 பண்ணிங்கன்னா z ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 by z வந்துடும். இது z கிராஸ் பண்ணிங்கன்னா z கியூப் ஈக்குவல் டு 1 வருங்களா. அப்போ இது இட்டாஸ் நமக்கு 3 சொல்யூஷன் இல்லையா, எனக்கு கியூப்ல இருக்கு, நமக்கு கண்டிப்பாக வரும் 3 சொல்யூஷன் வரும். நமக்கு ஹேஸ் 3 சொல்யூஷன். therefore total என்ன நமக்கு, therefore question எழுதிட்டு z square equal to z bar as totally 4 solutions. Hence proved.